ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அதாவது என் இருதயத்தின் நினைவுகள், என்னுடைய விருப்பங்கள், தோற்றங்கள், நான் என்ன பேச விரும்புகிறேன் என்பதை ஆண்டவர் கண்டுபிடிச்சார். அதாவது ஒரு மனிதனுடைய இருதயம் நல்ல இருதயமாக மாறணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவத்தில் வந்தால் தான் ஒரு மனிதனுடைய இதயம் நல்ல இதயமாக மாற வாய்ப்பு இருக்குது. அதாவது உலகத்தில் உலகம் முழுவதும் பொருளாங்கணக்குள்ள இருக்குது. அதனால் மனுஷனுடைய இதயமும் சிறு வயது தொடங்கி அது பயங்கரமான சிறுக்குள்ளதும் கேடுபாடு உள்ளதாக இருக்கணும் பைபிளில் போட்டிருக்கு இறைமையாக. அதாவது எல்லாவற்றையும் பாதிக்கலாம் இருதயமே மகா திருக்குள்ளதும் கேடுபாடு உள்ளதாக இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அது செயல்கள் மூலமாக வெளிப்படும். அதாவது பேச்சு மூலமாக, பாடி லாங்குவேஜ், அவனுடைய முகப்பார்வைகளில் தெரியும். அப்போ இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும், நிறைவினால். அப்போ ஒரு மனிதனுடைய இருதயம் கசப்பினாலும் சபிப்பினாலும் சாபத்தினாலும் நிறைஞ்சால் எல்லாரை பார்த்தாலும் அவனுக்கு கோபமாக வரும்போது அவங்கள ஏசணும் போல், அவங்கள அடிக்கணும் போல் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம இதயம் நல்ல இதயமாக மாறணும். அப்போ என் மகனே உன் இதயத்தை தாழ்னு இயேசு கேட்காரு. நம்முடைய இதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்தோம்னா அவர் அதை அகத்தின் அசுத்தமெல்லாம் தொடச்சி பாவ அழுக்க நீக்கி கழுவி நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி நவமான இதயத்தை தருகிறேன்னு சொல்கிறார். அதாவது நவமான இதயம், பிரமாணங்கள் எழுதப்பட்ட இதயம். இருதயத்தின் நினைவுகள் எல்லாம், தோற்றங்கள் எல்லாம் அவருக்கு பிரியமானதாக இருக்க அவர் விரும்புகிறார். என் இதயத்தின் நினைவுகள், என்னுடைய தோற்றங்கள் எல்லாமே இயேசுவுக்கு உகந்ததாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க, உங்களுடைய இருதயம் கலங்காத இருப்பதாகன்னு சொல்கிறார். என்னிடத்தில் வாருங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவை போல பேசுவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். உலக மனிதனிடத்தில் போய் பேசினா அவங்க சொல்கிற கதை நிறைய பேர் கற்றுக்கொள்வாங்க. கோபக்கார மனிதனுக்கு தோழனாகிறதுன்னு போட்டிருக்கு. அவங்கள்ட்ட போனோம்னா கோபமான வார்த்தைகள், எரிச்சல் நிறைந்த வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், இப்படிப்பட்ட பொல்லாத இதயம் உடைய மனிதர்களோட பழகக்கூடாது. ஒரே ஒருத்தர் பழக தகுந்தவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எனக்கு ஒரு நண்பன் உண்டு, நண்பனின் நாமம் இயேசு. அவர் தனக்கென வாழாதவர், பிறருக்காக வாழ்ந்தவர் இயேசு. பிறருக்காக கண்ணீரும் பிறருக்காக செந்நீரும் சிந்திய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானிக்கணும். அவரை குறித்து அறிகிற அறிவில் வளரணும். அவர்கிட்டத்துலேருந்து பேச கற்றுக்கணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த பேச்சு மக்களையும் பிரியப்படுத்தும், சந்தோஷப்படுத்தும். மாறுதலான வார்த்தைகள், இயேசுவின் நாமம், ஊற்றுண்ட தைலம், இன்பம் அவரின் அதரத்தின் மொழிகள். இல்லையே, இப்படிப்பட்ட இரட்சகர் பூமியில் வேறு எங்கும் இல்லையே. அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்கு நல்ல இதயத்தை தருவார், நல்ல எண்ணங்களை தருவார், நல்ல விருப்பங்களை தருவார். அவருடைய சுபாவத்தை நமக்கு தருவார். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறணுன்னு கிறிஸ்துக்குள் இருந்தார். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறார். மனம் திரும்பி பாவம் மன்னிப்பு கண்டு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்று மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்புறம் சபை கூடுதலிலும் அப்பம் பெற்கிறதிலும் உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டு, அஞ்ஞானிகளோடும் பாவிகளோடும் பேசி ரொம்ப நேரத்தை செலவழித்தோம்னா நாம் ஒரு அஞ்ஞானியாகவும் பாவிகளாகவும் மாறிடும். அதனால் டெல் யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் யுவர் கேரக்டர். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் பழகினீங்கன்னா அவருடைய சுபாவங்களும் உங்களிலிருந்து வெளிப்படும். அதிகாலையில் என்னை தேடுகிறவங்க கண்டடைகிறான். காலையில் தேடுகிறவங்க, வேதத்தை வாசிக்கிறவங்க, தியானிக்கிறவங்க, அருள் உரையை கேட்குறவங்க எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு உகந்தவங்களாக மாற்றப்படுவாங்க. அதனால் இன்றைய ரட்சணினால், இன்றைய அனுகிரக காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல இதயத்தை தருவாராங்க. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அல்லேலூயா.